அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மே 20 முதல் ஜூன் 20, 2026 தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வினோதமும் விபரீதமும் பெரு வளர்ச்சி தரும். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். வினோதமும் விபரீதமும் பெரு வளர்ச்சி, தட் இஸ் பெரிய வளர்ச்சி தரும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த அறிவுறுத்தலாக கொடுக்குறேன். ஏன் இதை மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி இந்த மாதம் வருகிற 2/6/2026 அன்று உச்சமாகிறார். லக்னாதிபதி as well as 4 கூடையவன், வித்தை திறமைக்குரியவன், சொத்து சுகம் சொந்த பந்தங்களுக்கு உரியவன் உச்சமாகிறான். ஆனால் 8ல் போய் உச்சமாகிறது தான் ஒரு இனம் புரியாத ஒரு பயம், குழப்பம், ஒரு மாதிரி எதிர்பாராதவைகள் நடக்கிறது, ஒரு அன்சர்டைனிட்டிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அது பாசிட்டிவாக, அதான் வினோதமும் விபரீதமும் அப்படிங்கிற. ஏன்னா 5க்குரியவன் ஆட்சியாக இருக்கான், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன், திருப்தியை கொடுக்கக்கூடியவன், குழந்தைகள் வழியாக திருப்தி, சந்தோஷம், நிம்மதி, உங்கள் புத்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதுக்கெல்லாம் பக்காவாக அந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். அண்டு 9ஆம் இடத்ததிபதியான சூரியனும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். கோச்சார ரீதியாக பாவிகள் 6ஆம் இடத்துல இருக்கிறது. குறிப்பாக சூரியன் 3, 6, 11 இருந்தால் சூப்பரான பலன்களை தருவார். உங்களுக்கு 9க்குரியவர் 6ல் போய் இருக்கார். ஆக மெடிடேஷன் பூர்வ பாக்கியத்தை தூண்டிவிட, பூர்வ பாக்கியம் வழி வெற்றிகள் கிடைக்க நல்ல தியானம் பண்ணிக்கும். அப்போ தான் இந்த 9ல் உள்ள கேது ஏதாவது ஒரு ஆராய்ச்சி, ஏன்னா நீங்கள் அறிவாளிகள், தனுசு லக்னம் தனுசு ராசின்னா அறிவாளிகள். ஓவராக அந்த அறிவை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணி குழம்பி நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. விபரீதமாக இதெல்லாம் சான்ஸே இல்லை, நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லைங்கிறது கூட மெட்ரலைஸ் ஆகும். அது மெடிடேட் பண்ணால் தான் அவனால் அனைத்தும் சாத்தியம். நம்மளுக்கு தான் அந்த லிமிட்டட் கெப்பாசிட்டி தான். எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ தான் திறமை இருந்தாலும், ஆல் ஆர் லிமிட்டட், கட்டுறது கைமண் அளவும்பாங்க. ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவன் அருளால் கண்டிப்பாக பெரிய வளர்ச்சி, அதனால தான் பெரு வளர்ச்சி தரும்ட்டேன். 6ஆம் இடத்திலிருந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு 6, 7 கூடையவன், 10, 11 கூடையவன் பரிவர்த்தனை ஆயிருக்கான். மற்றவங்க சூழல் வழியாக பகை, விரோதம், பிரச்சனைகள், போட்டி, கடன், இந்த மாதிரி இதில் சற்று மன உளைச்சல், குழப்பம், அது பாதகமாக போயிடுமோ, பிரச்சனை ஆகிடுமோ, ஒருவேளை இப்படி கெட்டு போயிடுச்சுன்னாக்கா நம்ம என்ன ஆகிறது, நம்ம மரியாதை போயிடுமோ, பெரிய அளவுக்கு லாபம் கெட்டுருமோ, அப்படிலாம் ஒரு பயம், குழப்பம் இருக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்க, சூரியன் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார். அதிரடி வெற்றி, பெரிய வெற்றியாக இருக்கும். அதன் மூலம் உங்கள் அந்தஸ்து, மரியாதை உயர்வது, லாபம் உயர்வது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா யோகாதிபதிகள் நல்ல நிலையில் இருக்காங்க. ஆனால் குரு 8ல் போய் மறையிறது, சனி பகவானும் அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல இருக்கிறது, இதுதான் டேஞ்சர். அதனால தான் விபரீதமாக உங்களுக்கு நெகட்டிவால இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமே, நம்மளால் முடியுமா, அப்படி இப்படிலாம் குழப்பம் வர்றது, சுகக்கேடுகள் வர்றது, சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக சில குழப்பங்கள் வர்ற மாதிரிலாம் சனி பகவான் பண்ணுவார். அது அப்படியே இந்த குரு உச்சமாக என்னதான் நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருந்தாலும் இறுதி வெற்றி பெரிய வளர்ச்சியாக, பெரு வளர்ச்சியாக கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு மெடிடேஷன் தான் உதவும். அப்போ தான் வினோதமாக நீங்கள் பயந்துக்கிட்டே செஞ்சீங்கன்னா செய்ய மாட்டீங்களே. நான் அதுதான் பல வீடியோஸில் சொல்லுவேன், அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு. ஏன் சொல்கிறேன், அதில் உள்ள 50 நல்ல விஷயங்கள் அது கண்ணுக்கு தெரியாது.
அதில் ஒரு 5 கெட்ட விஷயம் இருந்துருச்சு அப்படின்னா கெட்டது தான் அவங்களுக்கு உறுத்தும். 50 பாசிட்டிவை விட்டுருவாங்க. 5 நெகட்டிவ் வச்சு இப்படிலாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ வேணாம்ப்பான்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான ஆளுங்க யாருன்னா புத்திசாலிகள். அவங்க கொஞ்சோண்டு தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி விளாண்டு பேசி பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உணர்வுகள் வரும். 3ல் உள்ள ராகுவும் 9ல் உள்ள கேதுவும் புதிய விஷயங்கள், புதிய நபர்கள், லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, அது வழியாலாம் பெரிய அளவுக்கு ஆச்சரியமான வளர்ச்சியை கொடுப்பாங்க. மெடிடேட் பண்ணிக்கலன்னா புத்தி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தும். ஓவராக ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா வம்புன்னு சொல்லுவேன். பொதுவிலே இந்த செஸ் விளையாட்டு பற்றி தெரியும்னாக்கா அவங்களுக்கு புரியும். அவங்க மெமரி கெப்பாசிட்டிக்கு லிமிட்டடாக யோசித்தா தான் ஒரு 4 மூவ் 5 மூவ் 6 மூவ் ஐடியா பண்ணிக்கிட்டு விளாண்டா நல்லபடியாக விளாடலாம். ஓவராக திங்க் பண்ணிங்க 5 மூவெல்லாம் தாண்டி 10 15 மூவுக்கெல்லாம் ஐடியா பண்ணிக்கிட்டு அப்படியேலாம் உள்ளுக்குள்ளே இப்படி வச்சு அப்படி வைக்கணும், அப்படி வச்சு அப்படி வைக்கணும், இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் கொண்டு போய் கியூனை பான்ட்டை கொடுத்துருவீங்க. சோல்ஜர்கிட்ட அடி வாங்குற மாதிரி அப்படி வச்சு விட்ருவீங்க. அதனால் கண்டிப்பாக மெடிடேஷன் வேணும். அப்போ தான் பெரிய வளர்ச்சி கிடைக்கும். இல்லாட்டி 6 7 கூடையவன் பரிவர்த்தனை ஆகிருக்கிறது மற்றவங்க சூழல் வழியாக ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் வந்துடும். அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? அவனே 10 11 கூடையவனாக வருகிறார். 10 11 பரிவர்த்தனை ஆகிறதால அவன் வேலையை செய்வான், இவன் வேலையை செய்வான். லாபாதிபதி தொழிலை மேம்படுத்துவான், தொழிலுக்குரியவன் நல்ல லாபத்தை கொடுப்பான். அப்படி மாறி வருது. அதனால் மிகவும் சிறப்பாக இருக்கும். 5 9க்குரியவர்கள் வலுக்கிறதால தான் மெடிடேட் பண்ணிக்கணும்னு. இல்லாட்டி 8ல் அந்த குரு உச்சமாக இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் மேட்டிமை குணம் உள்ள ஆளுங்க. அந்த குரு பகவான் எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது யார், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல அப்படிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். அவங்கள அறியாமல் வெளிப்படும். அது அவங்களுக்கே தெரியாது. நான் அப்படிலாம் இல்லை சார், யாராவது மதிச்சுட்டா நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வழிவாங்க, அது வேறு பிரச்சனை. பட் 8ஆம் இடத்துல போய் அவர் உச்சமாகிறப்ப தடக்கு படக்குன்னு செஞ்சிருவாங்க. இவங்களை அறியாமல் 8நாலே ஆக்சிடெண்ட். ஆயில் எப்போ முடியும்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? ஆக்சிடெண்ட் எப்போ நடக்கும்னு தெரியாது இல்லை. நம்ம என்ன தான் ஒழுங்காக போனாலும் எய்த்தாப்பில் வரவன் ஒழுங்கு இல்லாமல் வந்தால் ஆக்சிடெண்ட் நடக்கும். நம்ம கையிலையா இருக்குது. அதை போல் நம்மளை அறியாமலே, தட் இஸ் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதார ரீதியாக பிரச்சனை, பேரை கெடுத்து கொள்வது, இப்படிலாம் ஏதாவது பண்ணி விட்ருவீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு பரம திருப்தி வரும், பரம சந்தோஷம் வரும். ஏன்னா அவர் பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்குற மாதிரி, தனத்தை கொடுக்குற மாதிரிலாம் பண்ணிடுவார். மெடிடேட் பண்ணிக்கல அதிலெல்லாம் குளறுபடி பண்ணிடுவீங்க, பிரச்சனை பண்ணிடுவீங்க, தேவையற்ற விரயங்களை செஞ்சிருவீங்க, தேவையற்ற வகையில் வித்தை திறமையை காட்டிடுவீங்க. தட் இஸ் வித்தை திறமைக்கேற்ற அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம், இல்லாட்டி உழைப்புக்கேற்ற அந்த அந்த நல்ல இதெல்லாம் கிடைக்கணும்ல, புகழ், மரியாதை, பணம் எல்லாம் அதெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. அது மாதிரி வந்ததை கெடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா 8ன்னா அப்படி தான் பண்ணும், ஆக்சிடென்டலாக கெடுத்து விட்ருவீங்க. ஏன்னா 6 7க்குரியவன் அப்படி இருக்கானா, 7க்குரியவன் உங்களுக்கு பாதகாதிபதி. அவன் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்களை அறியாமல் இந்த காரியம் வெற்றி அடையாதுப்பா, வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்லாம் தோணும். அதனால தான் டைட்டிலே வினோதமும் விபரீதமும் அப்படின்ட்டு. உங்களுக்கு அப்படிலாம் தோணும், ஆனால் நல்லபடியாக நடக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க, பண்ணிவிட்டு களத்தில் இறங்குங்க. நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னு இந்த மேட்டிமை குணத்தில் பண்ணிங்கன்னா வம்பு. மூல நட்சத்திரம் அதில் வர்றது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வம்பு. அதில் வரக்கூடிய பூராட நட்சத்திரம் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறேன்ட்டு ஒப்புக்கு வலிஞ்சு எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பீங்க. அண்டு உத்திராட நட்சத்திரம் கொஞ்சம் இறங்கி போகணும், மற்றவங்கள்ட்ட பகைச்சிக்கக்கூடாது. நான் பெரிய அறிவாளி, திறமசாலி அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்காக தெரியணும். நம்ம தகுதி என்ன, நம்மள்ட்ட எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியணும், அப்படி இப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈகோ வராது, தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி
ஈகோ வந்து நீங்கள் அந்த மேட்டிமை குணத்தில் செயல்பட்டீங்கன்னா பெரிய வளர்ச்சி, பெரிய காரிய வெற்றி வர்றதை நீங்களே தடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். இந்த அர்த்தாசிரம சனியும் கடுப்பார்கள். 9ல் உள்ள அந்த கேதுவும் அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி குழப்பத்தை ஏற்படுத்தி கெடுத்து விட்டுருவார். 8ல் குரு இருக்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன். இப்போ சூரியன் எடுத்துட்டா கிட்டத்தட்ட 15/6 வரைக்குமே சூப்பராக இருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் 7ஆம் இடம் போகிறார். அது கூட பரவாயில்ல. பாவிகள் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது, அந்த கான்செப்ட் படி நல்லது. ஆனால் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் சூரியன் நேரடியாக பார்க்குறப்ப என்ன ஆகும்? ஆல்ரெடி மேட்டிமை குணம் இப்போ இன்னும் அதிகமாக வரும். ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்கிறப்ப அது அடுத்த மாதம் கவனமாக இருக்கணும். இல்லாட்டி 15/6/2026 அப்போ சரண்டரிங் வேணும். அந்த மேட்டுமை குணத்தில் மேலே உள்ளவங்களை பகச்சிக்கிறது, மேலே உள்ளவங்கன்னா தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகளை கெடுத்து கொள்வது, அவங்க இறங்கி வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னு அவங்கள அலட்சியப்படுத்திடுறது, அதெல்லாம் பண்ணிடுவீங்க. அது சில பாதகத்தை, பிரச்சனையை பெரியவங்க வழியாக கிடைக்கக்கூடிய நல்லதை கெடுத்து விட்டுரும். பாதகாதிபதியான புதனும் 7-10 கூடயும் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. பாதகாதிபதி மறையிறது, அதுவும் சூரியனோடு இருப்பது நல்லது, நிபுணத்துவத்தை கொடுக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? 9 நாள் தான் அங்கே இருப்பார். 29/5/2026 அப்புறம் பாதகாதிபதி வலுக்கிறார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டா தான் மற்றவங்க சூழல் வழியாக சிக்கலை ஏற்படுத்தாமல், பகை விரோதம் வராதபடி, முறிவு பிரிவு வராதபடி, காரிய வெற்றி லாபம் வர்ற மாதிரி பிகவ் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி எல்லாம் மட்டமான ஆளாக இருக்காங்க, ரொம்ப நீங்கள் நினைக்கிறது தான் சரி, நீங்கள் செய்கிறது தான் சரிங்கிற ஒரு உணர்வோடு செயல்பட்டிங்கன்னா வம்பு. அது சில டைம் அந்த மூடுமுட்டித்தனம் வரும். ஏன்னா 5ல் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். ஆட்சின்னா கிட்டத்தட்ட நல்ல வலிமையாக. அப்போ மூடுமுட்டித்தனம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மெடிடேட் பண்ணாதான் நிழல் செவ்வாய் போல் உள்ள அந்த கேது ஒரு யோகி போல், ஞானி போல் உங்களை பிஹேவ் பண்ண வைப்பார். 3ஆம் இடத்துல உள்ள ராகு உங்கள் முயற்சிகளில் இந்த விபரீதமாக, வினோதமாக பல வெற்றிகளை குவிப்பது போல் உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மெடிடேஷன் இட் இஸ் கம்பல்சரி அப்படிங்கிறது புரிஞ்சிக்கங்க. சூரியன் 7ஆம் இடம் போகிற வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. 7ஆம் இடம் போகிறப்ப லாஸ்ட் 5 நாள் பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட சிக்கல் வேண்டாம், அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடுங்க. நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சா தான் வம்பு. எல்லாம் அவர் தான் செய்கிறார். இந்த மாதிரி ஒரு அறிவோட மரியாதையோடு பிறக்க வச்சதே அவர் தான். அவருக்கு நன்றி. நம்ம ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.